நீளாதுங்கஸ்தனகதலீ சுத்தமுத்போச்ச கிருஷ்ணம் பாராத்யம் சம்சுதசிரசித்தமத்யாவயந்தி சுவாதிஷ்டாயாம் யபலா சத்யபுக்தே கோதாதஸ்ரீ நமைதவிதம் பூயேவாஸ்து பூயா அன்னமயால் பூமையாண்டாளரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய பாசுரம் இரண்டாவது பாசுரம். எம்பெருமானிடத்திலே பக்தி விடுத்த ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, வயது சமய வேறுபாடு கிடையாது, சிறியவர் முதல் பெரியவர் வரை எதுவும் அள்ளள்ள குறையாத ஞான செல்வத்தை வேதமனத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் விழுமிய பொருளையெல்லாம் பூமாலையோடு பாமாலை சாட்டி கொடுத்த வில்லிபுத்தூர் கோதை பிராட்டியார் இந்த பாசுரத்திலே சரணாகதனுக்கு இருக்க வேண்டிய சில பண்புகளை சொல்லுகின்றாள். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பரதருவான் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறிய ஆண்டாள் இப்பாசுரத்திலே சரணாகதன் மேற்கொள்ள வேண்டிய சில பண்புகள் சிலவற்றை குறிப்பிடுகின்றாள். இதில் பெரியாழ்வார் கூடாட்பட்டுண்டீர்களை எங்கள் குழுவினில் புகழட்டோம் என்று கூற, கூழுக்கு ஆசைப்பட்டவர்களெல்லாம் இங்கே சேர்க்க மாட்டோம் என்று அவர் சொல்கின்றார். ஆனால் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் எல்லாரையும் அழைத்து எம்பெருமானுடைய கிருஷ்ண அனுபவத்திலே குடைந்து நீராட அழைத்து செல்லுகின்றாள். இவர் நோன்பு நோற்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய சில பண்புகளை இப்பாசுரத்தை காட்டுகின்றாள். வையத்து வாழ்வீர்கள் நாமரும் பாவைக்கு செய்யும் கிருதிகள் கேளீரோ. நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன கிருதிகள்? பார்க்கடவுள் பையத்துயன்ற பரமன் அடிப்பாடி, எம்பெருமானுடைய அடியை பரமன் பாடி, பரமனை பாடி என்று சொன்னாமல் பரமன் அடிப்பாடி என்று சொல்லுகின்றாள். ஏனால் அடி உதவுதா போல அண்ணந்த உதவ மாட்டாரோ பழமொழி. எம்பெருமானுடைய திருப்பாதமானது எப்படி பற்றுக பற்றற்றான் பற்றனை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எம்பெருமானுடைய பற்றினை நாம் பிடித்துவிட்டால் நம்முடைய பிறவிக்கடலெல்லாம் தீரும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றார் வள்ளுவர். ஆக எம்பெருமானுடைய பாதமானது கல்லையே பெண்ணாக்கக்கூடிய பாதத்துகள் கல்லையே பெண்ணாக்கக்கூடியது. துகளுக்கே அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னால் அவனுடைய திருப்பாதம் எப்படிப்பட்டது? ஆகவே அவனுடைய பாதத்தை பற்றி பரமன் பாடி என்று சொன்னாமல் பரமன் அடிப்பாடி என்று சொல்கிறான். வையத்து வாழ்வீர்கள் நாமனும் பாவைக்கு செய்யும் கிரிகள் கேளீரோ என்றவள் எம்பெருமானுடைய பாதம் பணிந்து நாம் பரமனடி பாடி சில மேற்கொள்ள வேண்டியதும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி காலையில் விடியற்காலையே எழுது. எதுபோல பரதாழ்வான் விடுவதற்கு முன்னாடி சரையு நதியிலே போய் நீராடுவாராம். அந்த நிலையிலே பகவானுக்காக நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம். கண்களில் மையிட்ட மாட்டார்கள், மலரிட்டு நாமுடியும் அழகு செய்து கொள்ள மாட்டோம், செய்யாத செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம், தீக்கூறலை சென்றதும் மற்றவங்கிட்ட போய் புறங்கூறுதல் இது செய்ய மாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாத செய்யோம் தீக்கூறலை சென்றோதும். ஐயமும் பிச்சையும். ஐயம்னா என்ன? பாகவதர்களுக்கு சொல்லக்கூடியது ஐயம், பிரம்மச்சாரிகளுக்கும் சாதுக்களுக்கும் சொல்லக்கூடியது பிச்சை. ஆக ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி.
எம்பெருமானுக்கு பகவான் பேர். பகவான் சொன்னால் 6 குணங்களை உடையவன். பலம், தேஜஸ், வீரம், வீரியம், ஆயுள், இப்படிப்பட்ட முதலான 6 குணங்களை உடையவன். ஆனால் உய்யுமாறென்னு வந்தேலோர் எம்பாவாய். நாம் உய்யுமாறு அவனே ஆறு, அவனே பேரு. நாம் உய்யும் பிழைக்கக்கூடிய நிலையை உணர்ந்து சரணாகதன் பகவானுடைய திருவடியை பற்றி அதுவும் செய்யக்கூடியதெல்லாம் அவனுடைய உகப்பிற்காகவே இருக்க வேண்டும் என்ற நிலையிலே செய்வதுதான். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி வந்தேலு. சரணாகதன் நமக்கு என்று இல்லாமல் பகவான் உகப்பிற்காகவே செய்ய வேண்டும் என்பதை சரணாகதனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தலையாய பண்புகளாக இப்பாதுரத்திலே நமக்கு காட்டுகின்றாள். ஆகவே எந்த காரியம் செய்தாலும் அவன் உகப்பிற்காக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை இங்கே நோன்பு நோக்கக்கூடியதற்கு விதிமுறைகளாக இப்பாதுரத்தில் காட்டுகின்றார். நாமும் இந்த பாசுரத்தை அனுசந்தித்து பகவான் உகப்பிற்காகவே செய்து அவன் அருளை பரமன் அடி பாடி செய்வோம். வையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பாவைக்கச் செய்யும் கிரிகள் கேளீரோம். பார்க்கடலுள் வையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யான் செய்யோம் தீக்கூறலைச் சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய். 2ஆம் பாசுரத்திலும் நாளைக்கு 3ஆம் பாசுரத்தை சேவிக்கலாம்.